மார்க்கெட் அப்படிதான். நீங்க நல்லவங்க கெட்டவங்க, நீங்க பாவப்பட்டவங்க, ஏழை பணக்கார யாருமே பார்க்காது, அடிச்சு தொடச்சு போயிட்டே இருக்கும். அதுதான் மேட்டர். இங்க நிலைச்சு நிக்கிறவன் ஸ்கில் இருக்கிறவன் மட்டும்தான். அது முதல் ஸ்டாக் மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான். அந்த காலத்துல கோல்டுல நிலத்துல சேவிங் பண்ணாங்க. இப்போ அதிகபட்சமா 99% பேர் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்காங்க. எப்படி மல்டிபிளா கேஷ் அதிகரிக்கும், பணத்தை அதிகரிக்கும். ஓகே, எப்பவுமே நீங்க எதனா ஒரு விஷயங்கள் வாங்கி விட்டுறீங்க, லேண்ட் வாங்கி விடுறீங்க, கோல்டு வாங்கி விட்டுறீங்கன்னா அது ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். ஆனா இதுல பொறுத்தவரையும் குறைந்தபட்ச டைம் ஃப்ரேம்ல நம்ம ஹோல்டு பண்றோம், லாங் டர்ம் டைம் ஃப்ரேம்ல ஹோல்டு பண்றோம், குறைந்தபட்ச மினிட்லயும் நம்ம ட்ரேட் பண்றோம். ஓகே, அதுதான் என்னுடைய மெத்தட். 3 minutes டைம் ஃப்ரேம் ஸ்கேல்பிங் பண்ணக்கூடிய மெத்தட். மார்னிங் டெய்லி கிரீன்ற ஒரு மெம்பர்ஷிப் வச்சிருக்கேன் யூடியூப்ல, போய் பார்க்க பாருங்க. இது உங்கள் ட்ரேடிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு 24,600 கால் ஆப்ஷன், 250 லெவல்ல என்ட்ரி. ஓகே, 260 வரையும் 20 பாயிண்ட்ஸ் அங்கிருந்து டெஃபினெட்லா நம்மளுக்கு ஸ்கேல்பிங் கிடைக்கும் அப்படின்னு நான் ஸ்டில் தான் ஹோல்டு பண்ணிருந்தேன். அங்க மக்கள் எவ்வளவு பேனிக் ஆனாங்க, எவ்வளவு த்ரில்லிங் ஆனாங்க, அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன் பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. லைவ்ல இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப்ல அப்ப உங்களுக்கு புரிய வரும். எல்லாருமே சார் பயப்படாதீங்க, அந்த இடத்த டச் பண்ணணும், டச் பண்ணும். அந்த ஸ்கில்ல வளர்த்தக்கூடிய தகுதி ஆணவத்தால சொல்லல. அந்த ஸ்கில் அந்த இடத்துல என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எதுக்காக பயப்படணும், என்னோட ரிஸ்க் பிக்ஸ், ஓகே, என்னோட ரிவார்டும் பிக்ஸ். அப்ப நான் எதுக்காக பயப்படணும்? பயந்து கட் பண்ணி லாஸை ரெக்கவர் பண்ற சொல்லிட்டு எதுவுமே ரிகவர் பண்ண முடியாது. இழந்த வாழ்க்கையை பெற முடியும் என்றால் பெற முடியாது. இருக்க வாழ்க்கையை அப்கிரேட் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் தான் உண்டு. அதை தான் நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே, ஸ்ட்ராட்டஜின்றது அப்படிதான், உங்க மைண்ட் செட்ன்றது அப்படிதான். லாஸ் என்பது போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விஷயங்களை பண்ணிருக்கேன். ஓகே, நிறைய பேர் பைசா இழந்து, நிலத்தை இழந்து, வீடை இழந்து, லோன் இழந்து, பெரும்பாலும் பார்க்கும்போது கவர்மெண்ட் செக்டர்ல வேலை செய்யறாங்க, பெரும்பாலும் தனியார் செக்டர்ல வேலை செய்யறாங்க, ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. நிறைய பேர் இதுக்குள்ள வந்து மாமா சொன்னா, மச்சா சொன்னா, பக்கத்து வீட்டுக்கார சொன்னா, அகத்து வீட்டுக்கார சொன்னா சொல்லிட்டு எல்லாம் உள்ள வந்து நாசனமா போயிருக்காங்க. எதுவுமே தெரிஞ்சிக்காத விஷயத்த தலையை விட்டு, ரயில் தண்டவாளத்தில் தலையை விடுற மாதிரி, ரயில் ஏற்றும் போது தண்டவாளத்தில் தலை இருந்தா கல் இருந்தா அது ஏத்திட்டு போயிட்டே இருக்கு. மார்க்கெட் அப்படிதான். நீங்க நல்லவங்க கெட்டவங்க, நீங்க பாவப்பட்டவங்க, ஏழை பணக்கார யாருமே பார்க்காது, அடிச்சு தொடச்சு போயிட்டே இருக்கும். அதுதான் மேட்டர். இங்க நிலைச்சு நிக்கிறவன் ஸ்கில் இருக்கிறவன் மட்டும்தான். அதை முதல்ல வளர்த்துக்க. ஓகே, ஸ்கில்ல வளர்த்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். பக்கத்து வீட்டுக்கார நீங்க கஷ்டப்படும் போது பைசா கொண்டு வந்து கொடுக்க மாட்டான், உங்க கஷ்டத்துல பங்கெடுக்க மாட்டான். ஐயோ அப்படின்னுவான். புரியுதுங்களா? வேற எந்த எமோஷனும் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. சந்தோஷப்படுவான் உள்ளம், அடா ஒளிஞ்சாண்டா அப்படின்னு சந்தோஷப்படுவான். புரியுதுங்களா? இதுதான் மேட்டர். நீங்க கஷ்டப்படும் போது யாரும் துணை இருக்க மாட்டார்கள், நீங்க சந்தோஷமா இருக்கும் போதும் யாரும் துணை இருக்க மாட்டார்கள். புரியுதுங்களா? உங்க கூட இருக்குது உங்க ஃபேமிலி மட்டும்தான். உங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி, உங்களுடைய பசங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய துணை, அவங்களுடைய மனசு, அவங்களுடைய முகம் உங்க கண்ணு மாடி வரட்டும். நீங்க ஓவர் ட்ரேட் பண்ணும் போதெல்லாம் உங்க பசங்களுடைய மனசு உங்க கண்ணு மாடி வரட்டும். அவங்க ஃபேஸ் உங்க கண்ணு மாடி வரணும். அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க, நம்ம செஞ்ச தப்புக்காக அவங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும், நம்மளுடைய மனைவி ஏன் நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அவங்கள ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஃபேமிலி ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பேரை ஏன் நம்ம கெடுத்துக்கணும். இதுக்கு நம்ம அடிக்ஷன் நம்மனா சரக்கு அடிச்சுட்டு போதையா இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடிக்ஷன் உள்ளக்கூடிய குடி போதைகளா? கிடையாது. முதல்ல உங்களை நீங்களே கண்ணாடி மாடன்னு கேளுங்க. இதுக்கு நான் அடிமை இல்லை, அதுதான் எனக்கு அடிமை. நான் சொல்றதான் அது செய்யணும், அது சொல்றதை நான் செய்ய மாட்டேன். எப்பவுமே பணத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது, பணம் தான் நமக்கு அடிமையா இருக்கும். பணத்தை நம்ம வேலை செய்ய வைக்கணும், பணம் நம்மள வேலை செய்யக்கூடாது. அதை முதல் தெரிஞ்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையில முன்னேறுங்க. இது உங்க ட்ரேடிங் கிராஷ். இன்னைக்கு எப்படி ஸ்கேல்பிங் பண்ணா, எப்படி டார்கெட் டச் நான் போஸ்ட் பண்றேன், அவங்களோட கமெண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்றேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்க ட்ரேடிங் கிராஷ். பை, தேங்க்யூ. இன்னைக்கு டேட் பார்க்கும்போது மார்ச் 6, 2026. டைம் பார்க்கும்போது 9:38. இப்போ உங்களுடைய புகழாரத்தை சொல்லலாம். 260 டச் பண்ணியாச்சு. 10 பாயிண்ட் ஸ்கேல்பிங், 2 பாயிண்ட் ஸ்கேல்பிங். எவ்வளவு சார் எவ்வளவு எடுத்தீங்க? ப்ராஃபிட்ஸ் மாஸ் 16,000 ப்ராஃபிட். சூப்பர். 5,000, 2K, 4.5K, 11K. மாஸ் தலைவா, சூப்பர். 2K. குரு டன் அக்கௌண்ட் உங்க ரெஃபரல்ல ஓபன் பண்ணிருக்கேன். 2 month ஆச்சு. ஓகே குரு, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. 1.5K, 12K, okay, 500, 1,200, super, 3K, 16K, 10K, 14K, okay, 5K, okay, super, 7K, 3.9K, super, 2K, 72K, அருமை, super, good, thank you. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஸ்கேல்பிங்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சார், மார்ச் 6 டைம் பார்க்கும்போது
9 மணி 39 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நம்ம ஸ்கேல்பிங் பண்ணிருக்கோம். நான் ஏன் கால் சைடுக்கான ஸ்கேல்பிங் எடுத்தேன், பர்ஃபெக்ட்டா அந்த டார்கெட்டை ஏன் ரீச் பண்ணணும்னு நான் கான்ஃபிடன்ஸா உட்கார்ந்திருந்தேன். யாரனா ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணுங்க. சொல்லுங்க ப்ரோ. அந்த லெவல அந்த பிரீமியம் டச் பண்ணணும்னு நான் சொல்றேனால அந்த வேர்டை நோட் பண்ணுங்க நல்லா. அந்த லெவல டச் பண்ணியே தீரணும்னு சொல்றேனா இல்லையா? செம்ம த்ரில்லிங்கண்ணா. ட்ரேடிங் என்பது எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயம் இல்ல. செய்து கொண்டிருப்பார்கள் போல யாரும் செய்ய முடியாது. எக்ஸாம்பிள் நான் தான். ஓகேங்களா? நான் எப்படி அந்த அளவரையும் நம்ம எடுத்த இடத்துல திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப நம்ம டார்கெட் எப்படி ரீச் பண்ணணும் நான் ஹோல்ட் பண்ணணும். நான் ஸ்டாப் லாஸ் ஏன் சொல்லல? எக்ஸ்பீரியன்ஸ். ரைட். சூப்பர். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சார். இந்த ட்ரேடிங்கை பத்தி தெரியாம நிறைய இடத்துல அழிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மமாகும் அது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரேட்டர் சர்க்கிள் நிறைய பேருக்கு அந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களாவது அதுல இருந்து தப்பிக்கிட்டோம். ட்ரேடிங் என்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. இத்தனை நாளா நம்ம எதுக்காக லாஸ் பண்ணணும்னு தெரியாம நம்ம இதுல இருக்கோம். புரியுதுங்களா? லாஸ் என்பதே கிடையாது சார். நான் தான் சொல்லுவேன், ஆப்ஷன் ட்ரேடிங் இல்லாம லாஸ்ன்றாங்களே, நான் லாஸே இல்லாத ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டு இருக்கேன். டெய்லி கிரீன் என்ற ஒரு கான்செப்ட். லாஸே வேண்டாம். ஓகே, லாஸ் என்பதே வேண்டாம். அதனால தான் என்ன டன் ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஹெல்த்லி லைஃப் ஸ்டைல். அமேசிங் கான்ஃபிடன்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரும் சந்தோஷமா இருப்பேன் நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை லட்சுமியை நம்ம லாக் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பியா இருங்க. வீட்டு அம்மா கிட்ட எடுத்து கொடுங்க. வீக்லி எடுத்த ப்ராஃபிட்ஸை விட்ரால் பண்ணி சேவ் பண்ணுங்க. உங்க சைல்டுக்காகவோ இல்லை உங்க மனைவிக்காகவோ உங்க ஃபேமிலி செக்யூருக்காகவோ தயவுசெய்து சொல்றேன், ஆசைக்காக கேபிட்டல் அதிகமாகுது திரும்ப நம்ம ஓவர் என்ட்ரிஸ் பண்ணலாம் இல்லை அதிகபட்சமாக குவான்டிட்டிஸ் பண்ணலாம்னு பண்ண வேண்டாம். ப்ளீஸ் அதை சேவ் பண்ணுங்க. உங்களுடைய ஓவர் என்ட்ரி எடுக்கும் போதெல்லாம் உங்களுடைய ஃபேமிலியோடைய முகம் உங்க முன்னாடி வரணும். உங்களுடைய பசங்களுடைய முகம் உங்க முன்னாடி வரணும். உங்களுடைய மனைவியோட முகம் உங்க முன்னாடி வரணும். அப்படி வந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த பயமே இருக்காது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். பபாய். இதோட நம்ம லைவ் செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. பை பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.